ரீசெண்டாக பாடி சரவணா ஸ்டோர்ஸ் போயிருந்தேன். அப்போது சில ப்ராடக்ட் எல்லாம் வாங்கியிருந்தேன். என்னென்ன வாங்கினேன்னு பார்க்கலாம். இந்த குஷன் கவர் ஒன்று வாங்கியிருந்தேன். எங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு பில்லோ இருக்குது, அதுக்கு போடுறதுக்காக அது வாங்கியிருந்தேன். இது வந்து ஜிப் டைப் மாதிரி இருக்குது. இதோட ரேட் வந்து 145. இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் நிறைய இருந்தது. கொஞ்சம் நல்லா புஷ் பண்ணி உள்ளே போட்டால் நல்லா உள்ளே போயிடுது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நான் கூட சைஸ் செட் ஆகாதுன்னு நினச்சேன். எனக்கு கரெக்டாக தான் இருந்தது. வாங்கலாம், இந்த மாதிரி டைப் வந்து கண்டிப்பாக வாங்கலாம். நல்லாயிருக்கும் இது ஷோஃபாலெலாம் வைக்கிறதுக்கு. நல்ல வெல்வெட் கிளாத் இது, நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு வாட்டர் ஃபில்டர் வாங்கியிருந்தேன். யூஸ்வலாக இருக்க வாட்டர் ஃபில்டர் மாதிரி இல்லாமல் இதுக்குள்ள கொஞ்சம் 3 லேயர் மாதிரி இருந்தது கீழே. அடுத்தது வந்து இந்த மாதிரி குட்டி டப்பா வாங்கினது 26 ருபீஸ் தான். ஏதாவது வந்து போட்டு வச்சுக்கலாம், அதுக்காக இது குட்டி டப்பா ஒன்று வாங்கினேன். அடுத்தது எக் ஸ்லைசர் வாங்கினேன். இது பிளாஸ்டிக்கில் இருக்குது. எக்ஸ் எல்லாம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி இந்த பஜ்ஜிலாம் போடுறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 68 ரூபா. இது ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி ஒயர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் மேலே வந்து எக்கு வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணோன்னா வந்து எக் வந்து ஸ்லைஸ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து க்ளோஸ் பண்ணுற கிளிப்ஸ், ஏதாவது பேப்பர் அந்த மாதிரி ஓப்பன் பண்ணிட்டேன்னா அதை க்ளோஸ் பண்ணுறதுக்காக இந்த கிளிப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு 9 இருக்குது. சின்ன சைஸ் பெரிய சைஸ் அந்த மாதிரி இருக்குது. இப்போ ஏதாவது ஒரு பேப்பர் நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம், ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு சுகரோ இல்லை வந்து ஏதாவது ஒரு மசாலா பேக்கெட் நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ரப்பர் பேண்டாலேயோ இல்லை நம்ம நெருப்பில் காட்டியோ அதை வந்து இது அந்த பேப்பரை வந்து க்ளோஸ் பண்ணுவோம். பட் அதுக்கு பதில் இந்த மாதிரி கிளிப்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பேப்பரை அந்த மாதிரி மடிச்சுட்டு இதில் வந்து இந்த கிளிப்ஸ் யூஸ் பண்ணி இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான், கண்டிப்பாக வாங்கலாம்.